Hello students, welcome back to my channel. இன்னைக்கு நாம 12th standard 9th lessonல exercise 9.7ல second sum பார்க்குறோம். Okay. Evaluate if integral 0 to infinity e power minus alpha x square into x cube dx which is equal to 32 x greater than 0 find alpha. Okay, very easy sum, very important sum. Okay. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து ஆல்ஃபா ஃபைன் பண்ணணும். எப்போது ஆல்ஃபா கிரேட்டர் தேன் 0, அதாவது இந்த இன்டெக்ரல் வேல்யூ வந்து 32 நம்ம எடுத்து இஃப் அப்படி இருக்கும்போது ஆல்ஃபா கிரேட்டர் தேன் 0 இருக்கும்போது ஆல்ஃபா வேல்யூ என்னன்னு ஃபைன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் தான். ஸோ இன்டெக்ரல் 0 to infinity e power minus alpha x square into x cube into dx which is equal to simplify பண்ணுறோம். ஃபஸ்ட் இந்த x cube வந்து நான் x square into xன்னு பிரிக்கிறேன். ஓகேவா? 0 to infinity e power minus alpha x square into x square into x பிரிக்கலாம் தானே. x cube வந்து x square இங்கே ஒன்று இருக்கிறது தானே அர்த்தம் into dxன்னு நான் பிரிக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன சப்ஸ்டியூஷன் மெத்தட் என்ன பண்ணுறோம், புட் இந்த பவர்ஸ் இருக்குல்ல, பவர். ஸோ இதை வந்து நான் யூன்னு எடுக்கிறேன். ஸோ ஆல்ஃபா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ. இந்த மைனஸ் எடுக்கலை, ஆல்ஃபா எக்ஸ் ஸ்கொயர் வந்து யூன்னு எடுக்கிறேன். அகைன் என்ன பண்ணுறோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ ஆல்ஃபா வந்து கான்ஸ்டன்ட், இங்கே எக்ஸை தானே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். ஸோ எக்ஸ் பவர் என் ஃபார்முலா என்ன, இது தெரியாதவங்களுக்காக டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் என் ஃபார்முலா என்ன, n into x power n minus 1. ஓகே, ஸோ இதை வந்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஸோ ஆல்ஃபா கான்ஸ்டன்ட் இன்ட்டு எக்ஸ் பவர் என்ன 2x இன்ட்டு dx போடுவோம் which is equal to யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது du. ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு வந்து இந்த எக்ஸும் டிஎக்ஸையும் நான் இங்கே வச்சுக்கிட்டு பேலன்ஸ்லாம் அந்த சைட் கொடுக்குறேன். ஸோ என்ன கிடைக்கிது நமக்கு, du by 2 alpha. ஓகே, du by 2 alpha. எதுக்காகனா இன்னும் x dx இருக்கலாம், இதில் கொண்டு ஸ்ட்ரைட்டாக சப்ஸ்டியூட் பண்ணலாம், அதுக்காக தான். ஸோ இது பண்ணோன்னு நம்ம என்ன செய்வோம், லிமிட்டை சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ எக்ஸில் இருக்க லிமிட்டை யூக்கு சேஞ்ச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எக்ஸ்லேயே நமக்கு என்ன தான் இருக்குது, 0 to infinity. ஸோ எக்ஸுக்கு 0 கொடுங்க, யூவும் 0 தான். ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு வந்து இன்ஃபினிட்டி கொடுங்க. இன்ஃபினிட்டி இன்டு எனி கான்ஸ்டன்ட் நமக்கு தெரியும் இன்ஃபினிட்டி தான். ஓகே, ஸோ சேஞ்ச் பண்ணுறோம், ஆனால் லிமிட் வந்து சேஞ்ச் ஆகலை, அதே தான் கிடைக்குது. ஓகேவா? இனி வேல்யூஸை கொண்டு இந்த ஸ்டெப்பில் அப்ளை பண்ணுறோம். விச் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது நமக்கு, இன்டெக்ரல் லிமிட் அதே தான், இன்டெக்ரல் 0 to infinity e பவர் மைனஸ் ஆல்ஃபா எக்ஸ் ஸ்கொயர் என்ன மைனஸ் யூ. ஓகே, மைனஸ் யூ அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர். கரெக்டாக? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் வந்து நமக்கு என்ன போடுறோம், எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு நமக்கு என்ன தெரியும். ஓகே, சப்ஸ்டியூஷனில் நம்ம என்ன எடுத்து வச்சுருக்கோம்ல, ஆல்ஃபா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ. அப்போ நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் வேணும். அப்போ என்ன வரும், யூ இந்த ஆல்ஃபா இங்கே வந்துன்னா டிவைடட் பை ஆல்ஃபா, யூ பை ஆல்ஃபாவை எக்ஸ் ஸ்கொயருக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயருக்கு பதில் u by alpha. ஓகேவா? இன்ட்டு இந்த x into dxக்கு வேல்யூ என்ன போட்டு கண்டுபிடிச்சிப்போம், du by 2 alpha. ஓகேவா? இதுதான் நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தட் போட்டது. ஸோ இதில் சில கான்ஸ்டன்ட்ஸ், ஆல்ஃபா கான்ஸ்டன்ட், 2 கான்ஸ்டன்ட், இன்னொரு ஆல்ஃபா கான்ஸ்டன்ட், இதெல்லாம் வெளியே எடுத்துரும். ஸோ என்ன கிடைக்குது, 1 divided by 2 alpha square. So 2 alpha square. So balance என்ன இருக்குது, 0 to infinity e power minus u into u du. இதெல்லாம் வெளியே எடுத்துக்கூடாது. இந்த u எல்லாம் வந்து என்ன வேரியபிள், ஆனால் இதெல்லாம் கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு தெரியும் காமா ஃபார்முலா தெரியாது, காமா இன்டெக்ரல் என்ன ஃபார்முலா, என்ன காமா இன்டெக்ரல் integral 0 to infinity e power minus ax into x power
n into dx which is equal to n factorial. எப்போ here a equal to 1 இருக்கும்போது, இல்லைனா ஃபார்முலாலே நம்ம இந்த a போடாட்டாலும் ஒன்றும் இல்லை, போட்டிங்கன்னா a equal to 1ன்னு லைட்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இது போடாட்டாலும் பிரச்சனை இல்லை. ஸோ நமக்கு தெரியும் இதே ஃபார்மேட்டில் தானே இந்த வேல்யூஸ் இருக்குது. ஸோ இன்டெக்ரல் 0 to infinity e power minus u பவர் இங்கே என்ன இருக்கும் 1 u power 1 into dx இங்கே du. கரெக்டாக இந்த ஃபார்மேட்டில் இருக்கும்போது நமக்கு என்ன தெரியும் n ஃபேக்டோரியல். என்னென்ன இங்கே இருக்குது எக்ஸ் பவரில் இருக்குது, அப்போ இங்கே u பவரில் 1 இருக்குது. ஸோ அதோட இவ்வளோ ஃபுல் வேல்யூ நமக்கு என்ன தெரியும், அப்போது 1 ஃபேக்டோரியல். ஓகேவா, ஸோ நவ் கொஸ்டின் என்ன, இன்டெக்ரல் 0 to infinity e power minus alpha x square into x cube into dx which is equal to, நமக்கு இந்த லாஸ்ட் ஸ்டெப்பில் அப்ளை பண்ணுறோம், 1 divided by 2 alpha square. இந்த ஹோல் வேல்யூ நம்ம என்ன போட்டுக்கலாம் 1 ஃபேக்டோரியல். நமக்கு தெரியும் 1 ஃபேக்டோரியல் which is equal to 1 தான், 0 ஃபேக்டோரியல் equal to 1 தான். ஓகேவா, ஸோ இதோட வேல்யூ 1 which is equal to 1 divided by 2 into alpha square. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் கிவன் கொடுத்துருக்காங்களா, இந்த ஹோல் வேல்யூவோட கிவன் என்ன கொடுத்துருக்காங்க 32. ஸோ கிவன் என்ன, இந்த இதோட வேல்யூவை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் இங்கே 32. ஓகேவா, ஸோ 32. ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஆல்ஃபா வேல்யூ கிடச்சிரும் தானே, கொஸ்டினில் ஆல்ஃபா தானே கேட்டிருக்காங்க. ஸோ இட்ஸ் இம்ப்ளைஸ், ஓகே, ஸோ இந்த ஃபஸ்ட்டு 2 நான் இங்கே கொடுக்குறேன். ஸோ 32 into 2 which is equal to 64 equal to 1 by alpha square. கரெக்டாக, which implies alpha square equal to 1 divided by இது இங்கே போயிடும் இது இங்கே போயிடும் 64. சரியா, ஓகே, நமக்கு தெரியும் என்ன தெரியும், ஆல்ஃபா ஸ்கொயர் எடுக்கும்போது ஆல்ஃபா வேணும். கரெக்டாக, அப்போது ஸ்கொயர், அதாவது இது 8 ஸ்கொயர் தானே 64, ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது ஸோ 1 divided by 8. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும். கரெக்டாக, ஆனால் நமக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்க, ஆல்ஃபா கிரேட்டர் தேன் 0 ஒரு கண்டிஷன் கொடுத்துருந்தாங்கல்ல. ஸோ இதை இதில் யூஸ் பண்ணும்போது நமக்கு கிரேட்டர் தேன் 0னா 0 விட பெரிய நம்பர். இப்போ ப்ளஸ் 1/8 அண்ட் மைனஸ் 1/8 கிடச்சிருக்கு. ஸோ 0 விட பெரிய நம்பர்னால் கண்டிப்பாக அது ப்ளஸ் வேல்யூ. ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன, ஆல்ஃபா ஈக்குவல் டு 1/8 வேர் ஆல்ஃபா கிரேட்டர் தேன் 0வாக இருக்கும்போது. ஓகேவா, ஸோ இதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் உள்ள ஃபஸ்ட்டு சம் ரெண்டுமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ளேலிஸ்ட்டில் போய் 9.7 எக்ஸசைஸ்னு கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக எல்லா சம்ஸும் வந்துடும், யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.